என் தங்கப்பிள்ளையே, அவசர செய்தியோடு வந்திருக்கிறாள் உன் வராகி. ஏனென்றால் நாளை இரவு நேரம் சரியாக 8:18 ஒரு பெண் உன் இல்லத்திற்கு வரப்போகிறாள். இவள் உன் வீட்டிற்கு உன்னோடு பேச வருகின்ற பொழுது அவளை திரும்பவும் நீ அனுப்ப வேண்டாம். அவள் யார் என்றும் அவளின் பெயர் என்னவென்றும் நான் உனக்கு சொல்லிவிடுகின்றேன். அதனால் என் பிள்ளை என்னவென்று தெரிந்து கொண்டு நாளை உன் வீட்டில் வரக்கூடிய இந்த பெண்ணை உன் வீட்டிலேயே ஒரு நாள் இரவு முழுவதும் நீ தங்க வைத்து நிச்சயமாக செய்துவிட்டாயானால் இது உன்னுடைய வாழ்க்கையில் உன்னால் நம்ப முடியாத ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தை உனக்கு கொடுக்கும். என் குழந்தையே, எல்லாமும் சர்வசாதாரணமான விஷயம் அல்ல. எல்லா விஷயங்களும் அவ்வளவு எளிதில் ஒருவருக்கு நடந்து விடுவதும் அல்ல. ஆனால் உனக்கு ஒரு விஷயம் மிக சுலபமாகவே நடக்கிறது. உன்னை சுற்றி எப்பொழுதுமே சில நல்லது நடந்து கொண்டே இருக்கிறது. அப்படி நடக்கும் பொழுது கூட அந்த விஷயத்தை என்னவென்று உன்னால் புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு உனக்கான சில நன்மைகளும் உன்னை சுற்றி நடக்கிறது என்பதனை நீ மறந்து விடாது. நான் இருக்கும் பொழுது இந்த வராகி உனக்கு துணையிருந்து ஒரு விஷயத்தை நடத்தும் இந்த நேரம், என் பிள்ளை, நீ எதையுமே விட்டுவிடக்கூடாதல்லவா? உனக்காக நடத்தக்கூடிய விஷயங்களை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கென நான் என்னவெல்லாம் எடுத்துச் சொல்ல வருகிறேனோ அவை எல்லாவற்றையும் என் பிள்ளை நீ கொஞ்சம் கொஞ்சமாக தெளிவுபட தெரிந்து கொள்ள வேண்டும். நல்லது வேண்டி இந்த வாழ்க்கை உனக்கு எல்லா நிலையிலும் நன்மைகளை கொடுக்க துணிகின்ற நேரம் எந்த ஒரு சூழ்நிலையையும் கவனத்தில் கொண்டு என் பிள்ளை நீ எதையுமே விட்டுவிடக்கூடாது. இந்த வாழ்க்கையானது உனக்கென்று எதையுமே இத்தனை காலமும் மறைத்து வைக்கவில்லை. ஆனால் உன்னுடைய கண்கள், அதாவது உன்னுடைய சிந்தனைகள், இவை எல்லாவற்றையும் மறைத்து விட்டது என்பதுதான் உண்மை. உன்னுடைய சிந்தனைகள் இதையெல்லாமோ உனக்கு கிடைக்க விடாமல் செய்து விட்டது என்பதுதான் உண்மை. உன்னை சுற்றி என்னவெல்லாம் நடக்கிறது, ஏதுவெல்லாம் நடக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ளும் நேரம் இனி எல்லாமும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லா விஷயங்களும் உனக்கு சரியாகவே புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை முதலில் நீ உணர வேண்டும். என் தங்கமே, இந்த வராகி உனக்கென சொல்லித்தரக்கூடிய இந்த விஷயங்களை நீ முழுக்க முழுக்க தெளிவுபட உணர்ந்து கொள்ள வேண்டும். காரணமில்லாமல் எதையுமே இந்த வாழ்க்கை உனக்கு நடத்துவதில்லை என்பதனை நான் மீண்டும் மீண்டும் ஆணித்தரமாக உனக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். உன்னை சுற்றி வரக்கூடிய சில விஷயங்களை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். உன்னை தேடி வரும் சில விஷயங்களை நிச்சயமாக நீ கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். நடந்து முடிந்தது எதையுமே யோசித்து கொண்டு நீ கலங்கிக் கொண்டிருக்காமல் இனி உனக்கு நடப்பது எல்லாமும் நன்மையையே உனக்கென நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, நான் உன்னோடு உனக்கு துணையிருக்கும் இந்த காலம் முழுக்க உனக்கு நடப்பது எல்லாமும் சரியாகவே நடக்கும் அல்லவா? இந்த வராகி உனக்கு துணையிருந்து எல்லாவற்றையுமே சொல்லிக் கொடுப்பேன் அல்லவா? என் தங்கமே, பொதுவாகவே ஓரிடத்தில் நடக்கக்கூடிய சில விஷயங்கள் நமக்கு முன்கூட்டியே தெரிய வருகிறது என்றால் அதற்கு தகுந்தாற் போல நம்மை நாம் தயார்படுத்தி கொள்ள வேண்டும். அதற்கு தகுந்தாற் போல நம்மை நாம் பக்குவப்படுத்தி கொள்ள வேண்டும். நம்மை சுற்றி இது நடக்கிறது, அப்படியானால் இதை நாம் எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்கின்ற பக்குவம் எல்லோருக்குள்ளும் இருக்க வேண்டும் என்பதுதானே உண்மை. இதனை என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய காலம் இது வந்துவிட்டது. எத்தனை நிலைகளில் என் பிள்ளைக்கு பிரச்சனைகள் வருகிறது என்பதனை நான் அறிவேன். உன்னை தேடி இந்த மனிதர்கள் எவ்வளவு பெரிய துன்பங்களை எல்லாம் கொடுக்கிறார்கள் என்பதனையும் நான் அறிவேன். இனிமேலும் இப்படியே இருந்து விடாமல் இதையெல்லாமும் தாண்டிய ஒரு விஷயத்திற்கு உன்னை நான் ஆயத்தப்படுத்த வேண்டும். உனக்காக என்ன நடக்கிறது, யார் வருகிறார்கள், இவர்களின் எண்ணங்கள் என்ன, இவர்களின் உணர்வுகள் உன்னை எப்படி பாதிக்கும் என்பதனை எல்லாமும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் எப்பொழுதுமே நம்மை தேடி வந்த பலரினுடைய வருகையும் நமக்கு கண்ணீரை கொடுத்திருக்கிறது. ஆனால் ஒரு சிலரின் வருகை மட்டும்தான் நம்முடைய மனதிற்கு தேவையான ஆறுதலை கொடுத்திருக்கிறது. அப்படிப்பட்ட ஆறுதலை கொண்டு வருகின்ற ஒருவர்தான் நிச்சயமாக
நான் எப்பொழுதும் உனக்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்று நினைக்கிறேன். உனக்கான ஆறுதலை தரக்கூடிய இந்த விஷயம் நிச்சயமாக இனி எப்பொழுதும் உனக்கே வந்து சேர வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையை, எதிரியை அழிப்பதை விட சிரமமாக இருக்கிறது துரோகியை கண்டுபிடிப்பது. உன்னுடைய முதுகில் குத்தப்பட்ட கத்திகள் அனைத்துமே நீதான் பதம் பார்த்து தீட்டியது. குத்தப்பட்ட கத்தியை எடுத்து பார்த்தால் தெரியும். அதில் யாரெல்லாம் உன்னோடு தோள் போல் கை போட்டு நல்லபடியாக பேசினார்களோ அவர்களின் பெயர்கள்தான் அதில் இருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. என் குழந்தையே, பாவத்தில் நிறைய வகைகள் உண்டு. அதில் எத்தனை வகை உள்ளது என்று யாருக்கும் தெரியாது. ஆனால் பாவத்தில் பெரிய பாவம் ஒருவருக்கு நம்பிக்கை துரோகம் செய்வது என்பது மட்டும் நீ அறிந்த உண்மை. அது போன்ற ஒரு விஷயத்தை யாருமே இங்கு ஒருவருக்கு செய்துவிடக்கூடாது. ஒரு ஏமாற்றம் தனிமையை உன்னை தேட வைக்கிறது. ஒரு துரோகம் உன்னை ஒதுங்கி போக வைக்கிறது. ஒரு அவமானம் இந்த வாழ்க்கையில் உனக்கென புதிய பாதையை உருவாக்குகிறது என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. செய்த தானம், கொடுத்த மரியாதை, செய்த துரோகம் கண்டிப்பாக ஒரு நாள் செய்தவர்களை தேடிச் செல்லும். நீ என்ன செய்தாயோ அதை விட சிறப்பாக அதனை செய்துவிட்டு போகும் என்பதனை ஒரு காலமும் மறக்கக்கூடாது. உனக்கான நேரங்கள் இனி என்ன சொல்ல எண்ணுகிறது என்பதனை நீ புரிந்து கொள். மற்றவர்கள் கண்களுக்கு நீ மௌனமாக இருப்பது மட்டும்தான் தெரியும். ஆனால் உன்னுடைய மௌனத்திற்கு பின்னால் எத்தனை வலிகளும் வேதனைகளும் அடங்கி இருக்கிறது என்பது இங்கு யாருக்கும் தெரியாது. அது உன்னுடைய உள்ளத்திற்கு மட்டுமே தெரிந்த ஒரு ரகசியம் அல்லவா? அதனால் எப்பொழுதுமே உன்னை சுற்றி நடக்கும் இந்த விஷயங்களை நீ சரியாக புரிந்து கொள்ள தயாராகிவிடு. நீ பிரச்சனையில் இருக்கும் பொழுது அதுதான் உனக்கு முடிவாக இருக்குமோ என்று எண்ணாதே. அது வாழ்க்கையில் ஒரு வளைவான இடமாக கூட இருக்கலாம். அதை கடந்து விட்டால் மீண்டும் ஒரு நேரான பாதை உனக்கு கிடைக்கலாம். அதனால் இது எதையுமே அவ்வளவு சுலபமாக நீ விட்டுவிடாதே. உன்னை தேடி வரும் இந்த விஷயங்கள் எல்லாவற்றையும் நீ முழுக்க முழுக்க சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறக்கக்கூடாது. நல்லது நடக்க வேண்டி நான் உன்னோடு உனக்கு துணையிருக்கும் இந்த காலம் முழுக்க இனி உனக்கு எப்பொழுதும் நல்லதுதான் நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எதிர்பாராத விஷயங்கள் உனக்கு இந்த வாழ்க்கையில் நடந்து உன்னை சந்தோஷமாக வாழச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். எந்த இடத்திலும் நமக்கு எதுவும் நடந்து விடலாம் அல்லவா? எந்த நேரமும் இந்த வாழ்க்கை நாம் விரும்புகின்ற விஷயங்களை நமக்கு சரியாக கொடுத்து விடலாம் அல்லவா? அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தான் நாளைய இரவு முழுக்க உன் வீட்டில் படுத்திருக்கும் இந்த பெண் கொடுக்கப் போகிறாள். அதாவது, அம்மா பலமுறை சொல்லி இருக்கின்றேன், ஒரு நேர்மறையான விஷயம் உன் வீட்டிற்குள் இருந்தால் நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும் என்று. இந்த பெண்ணின் மனதில் நேர்மறையான விஷயங்கள் அதிகமாக இருக்கின்றது. உனக்கு நல்லது நடத்தி கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் இந்த பெண்ணின் மனதில் அதிகமாக இருக்கின்றது. அப்படி என்றால் இதனை என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உடனடியாக இதனை என்னவென்று நீ புரிந்து கொள்ள வேண்டும். நீ ஒருவரை பற்றி தவறான செய்திகளை கூறி அவரை அழிக்க நினைத்தால் உன்னை ஒருவன் மற்றொரு இடத்தில் மிக கேவலமாக சொல்லி அழித்து விடுவான் என்பதனை மறக்கக்கூடாது. முடிந்தவரை யாரை பற்றியும் புரளி பேசாமல் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். தீதும் நன்றும் பிறர் தர வாரா என்பது தானே உண்மை. எதுவானாலும் அது உன்னிடமிருந்துதானே மீண்டும் உனக்கே கிடைக்கிறது என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். தீமையை செய்தால் உனக்கு தீமையை கொடுக்கும், நன்மையை செய்தால் அது உனக்கு நன்மையை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் இந்த காலம் முழுக்க உனக்கு நல்லதை நடத்தி நான் கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். அத்தனை விஷயங்களும் உனக்கான ஒவ்வொரு உண்மைகளையும் நிச்சயமாக எடுத்துச் சொல்லி உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே உன் அம்மா நான் சொல்கின்ற எல்லா விஷயங்களுமே உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். என் குழந்தையே, தெய்வத்தை வெறுக்க உனக்கு பல காரணம் இருக்கலாம். ஆனால் இன்றும் பிறருக்காக ஒரு நொடி கண்ணீர் சிந்தும் பழக்கம் இந்த தெய்வத்திடம் இருக்கிறது.
இது போதாதா? நான் உன்னை எந்த அளவிற்கு நேசிக்கிறேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ள. உன்னோடு உனக்கு துணை இருக்கும் இந்த தெய்வம் உனக்காக கண்ணீர் சிந்துகிறது என்றால் நிச்சயமாக உன்னை சுற்றி வரக்கூடிய எந்த ஒரு பிரச்சனைகளிலிருந்தும் உன்னை மீட்டெடுக்க இந்த தெய்வம் வரும் என்பதுதான் உண்மை. என் குழந்தையே, எத்தனையோ காயங்கள் பட்ட பிறகும் உன் இதயம் துடித்து கொண்டிருக்கின்றது. எல்லாமும் அதற்கு பழகிவிட்டது. அதனால் நீ இதையெல்லாமும் உணர்ந்து கொண்டு உன்னுடைய இதயத்தை நல்லபடியாக துடிக்கச் செய்து நீ வாழ வேண்டும் என்பதனை மறக்காது. எல்லாம் சரியாகவே நடக்கும். இனி எப்பொழுதும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் நீ விரும்பிய மகிழ்ச்சியும் உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாது. என் குழந்தையே, சில சமயம் இந்த வராகி நான் உனக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் முழுக்க முழுக்க உன்னை நல்வழிப்படுத்தும். முழுக்க முழுக்க உன்னை எல்லா விஷயங்களும் மகிழ்ச்சிப்படுத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே. நல்லதை நடத்த வேண்டி நான் உனக்காக எதையெல்லாம் சொல்ல நினைக்கிறேனோ அவை எல்லாமுமே உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய தெளிவை கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. என் குழந்தையே, யாரையும் நீ வெறுக்க வேண்டாம். ஏனென்றால் அவர்களை விட்டு நீ விலகிவிடு, அதுதான் நல்லது. வெறுப்பு என்ற ஒன்று ஒருவர் மனதிற்குள் வந்துவிட்டது என்றால் எல்லா விஷயங்களையும் வெறுக்கும்படியாக அந்த மனது உன்னை தயார்படுத்திவிடும். அதனால் எதையுமே பெரிதுபடுத்தாமல் நீ சரியாக சென்று கொண்டிரு. இந்த உலகத்தில் சரியாக இருப்பவன் சங்கடத்தை அனுபவிக்கிறான் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நேர்மையாக இருந்தாலே நாம் சங்கடத்தை அனுபவிக்க வேண்டிய அவசியம் வரத்தானே செய்யும். அதே நேரம் நரியாக இருப்பவன் சந்தோஷத்தை அனுபவிப்பது போல தோன்றலாம். ஆனால் ஒருபோதும் அவன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடந்து விடாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இறைவன் எழுதாமல் எதுவும் நடக்காது. இறைவனை தேடாமல் எதுவும் கிடைக்காது. முயற்சி உன்னுடையதாக இருக்கும் பொழுது முடிவு தெய்வத்தினுடையதாக இருக்கும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. மற்றவர்கள் அன்பாக இருப்பதை பார்க்கும் பொழுது உனக்குள் ஒரு ஓரத்தில் பொறாமை எண்ணங்கள் வரத்தான் செய்கிறது. நமக்காக உருகவும் நம்மை தேடவும் ஒரு ஜீவன் கூட இந்த பூமியில் இல்லையே என்ற ஏக்கம் உனக்குள் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. இந்த ஏக்கம் உனக்கு என்ன சொல்கிறது என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். இது உன்னுடைய வாழ்க்கையில் எதை நடத்துகிறது என்பதனையும் நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும். அப்படி உன்னை சுற்றி நடக்கக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாமும் நீ சரிவர புரிந்து கொள்ள முடியும் என்றால் உன் தாயானவள் நான் சொல்கின்ற எல்லாமும் நீ நினைத்தது போல உன் வாழ்க்கையில் பல மாற்றங்களை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கான தேவைகளை எல்லாமும் இந்த வாழ்க்கை ஒவ்வொரு முறையும் சரியாகவே உனக்கு எடுத்துச் சொல்ல வருகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். நடந்து முடிந்ததை எல்லாமும் நினைத்து என் பிள்ளை நீ எப்பொழுதும் வருத்தம் கொண்டு நிற்காதே. உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நீ சரியாக புரிந்து கொண்டாலே அது போதும். நான் இருப்பது உனக்கு நன்மைகளை கொடுப்பதை உன்னால் என்றும் என்றென்றும் தெளிவாக உணர்ந்துவிட முடியும் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த நிலையிலும் என் பிள்ளை எதையுமே தொலைத்துவிட்டு நீ கலங்கி நிற்காதே. உனக்காக எல்லாவற்றையும் நான் சரியாக நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள். இந்த தாயினுடைய அரவணைப்பு உனக்கு ஒவ்வொரு விஷயங்களையும் நிச்சயமாக நடத்தும். நாளைய இரவு 8:18 உன் இல்லத்திற்கு வரக்கூடியது வேறு யாரும் இல்லை, உன் தாயானவள் இந்த வராகிதான். ஏனென்றால் நாளைய இரவு நேரம் சரியாக பஞ்சமி திதி. பஞ்சமி திதி ஆரம்பிக்கின்ற நேரத்தில் உன் அம்மா நான் உன் இல்லத்திற்கு வருகின்றேன். வஜ்ரகோஷம் என்று சொல்லி என்னை நாளை மட்டும் ஒரு நாள் உன்னுடைய இல்லத்தில் நீ அமர வைத்து விட்டாய் என்றால் நிச்சயமாக நீ வராகி தேவியினுடைய அருளை அந்த இரவு முழுக்க உன்னுடைய வீட்டில் நீ பெற்றுக்கொள்வாய். அதாவது இரவு நேர தேவதை அல்லவா, இருட்டுக்கு சொந்தக்காரி அல்லவா. இந்த வராகியை இரவு நேரத்தில் நீ வழிபாடு செய்யும் பொழுது நிச்சயமாக உன்னுடைய வேண்டுதல்கள் என்னவாக இருந்தாலும்
அது உடனடியாக உனக்கு நிறைவேற்றி கொடுக்கப்பட்டு விடும் என்பதனை நீ மறந்து விடாது. எல்லாமும் ஒரு நாள் உன் வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என்று நினைக்கும் பொழுது இப்பொழுது எல்லாமே அத்தனை நிலைகளையும் கடந்து செல்ல தொடங்கிவிட்டது. அத்தனை சூழ்நிலைகளையும் கடந்து இந்த வாழ்க்கையை எதிர்கொள்ள தயாராகிவிட்டது. எல்லாமுமே இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக மாற வேண்டும். எல்லா விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் நிச்சயமான மாற்றங்களை உனக்கு தர வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது என் குழந்தை, நீ இதையெல்லாமும் சரியாக நீ உணர வேண்டும் அல்லவா? இதையெல்லாமும் என் பிள்ளை நீ கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? இனி என்ன நடக்கும் என்பதும் ஏது நடக்கும் என்பதனையும் நீ உணர்ந்து கொண்டு நீ உனக்காக எல்லா நிலையிலும் சரியான ஒன்றை முறையாக எடுத்துச் சொல்ல வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த நிலையிலும் உன்னோடு உனக்கு துணை இருக்கும் இந்த தெய்வம், இந்த வராகி சரியான நேரத்தில் உன்னை தேடி வர நான் தயாராகி விட்ட பிறகு இனி எதற்குமே என் பிள்ளை நீ கலங்க வேண்டாம். நீ எதிர்பார்த்தது எதிர்பார்ப்புகளை எல்லாமும் மீறி உனக்கு நான் ஒவ்வொரு விஷயங்களையும் சரி செய்து கொடுக்க துணிந்து விட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள். இனி உனக்கு நல்லது வேண்டி நான் சொல்லித்தரும் இந்த விஷயங்கள் எல்லாமும் இனி முழுக்க முழுக்க உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். முழுக்க முழுக்க உன்னை நம்பிக்கையோடு வெற்றியின் பாதையில் அழைத்துச் செல்லும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். எதையுமே நாம் யோசித்து கொண்டிருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. நம் தெய்வம் நாம் நினைத்ததை எல்லாமும் நமக்கு சரியாகவே சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். சரியாகவே எல்லாவற்றையும் இந்த வாழ்க்கை உனக்கு எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். கலங்காமல் இந்த வராகி என்னுடைய நாமத்தை சொல். உன் தாயானவள் என்னை மனதார நீ நினைத்துவிடு. நிச்சயமாக நாளை நான் உன் இல்லத்தை விட்டு வேறெங்கும் செல்ல மாட்டேன். நாளை இரவு நான் தங்க வேண்டிய இடமாக உன்னுடைய இல்லம் நிச்சயமாக இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நல்லதே நடக்கும்படி உனக்காக எப்பொழுதும் நான் துணை இருக்கும்படி உன்னை சுற்றி ஒவ்வொரு விஷயங்களையும் நான் சரியாகவே உனக்கு சொல்லித்தரும் இந்த வேளை இனி எதையுமே என் பிள்ளை நீ கைவிட்டு விடாதே. உனக்கு சந்தோஷமான பல நல்ல விஷயங்கள் இனி நடக்க காத்து கொண்டிருக்கிறது என்பதனையும் நீ மறந்துவிடக்கூடாது. நல்லதே நடக்கும் என்றும் என்றென்றும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கான விஷயங்கள் எல்லாமும் முழுக்க முழுக்க உன் நம்பிக்கையை உன் கைகளிலேயே கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஆச்சரியப்படும்படியான பல விஷயங்கள் உனக்கு நடக்கத்தான் போகிறது என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். எதையுமே தாண்டி நாம் ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை நமக்கானதாக பெறுகின்ற நேரம் நமக்கு பல பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். இவை எல்லாவற்றையும் தூக்கி எறிந்துவிட்டு நான் நாளை இரவு முழுவதும் உன் வீட்டிலிருந்து உனக்கு நல்லதை நடத்திவிட வருகிறேன் என்பதனை நீ மறக்காதே. இனி எல்லா நிலையிலும் என் பிள்ளையினுடைய விருப்பம் நிச்சயமாக உனக்கு நிறைவேறும் என்பதனை நீ மறந்து விடாதே. இனியும் என் பிள்ளை எதையும் யோசித்து மனம் வருந்தி கொண்டிருக்காமல் நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்பதனை நீ புரிந்து கொண்டு வாழத் தொடங்கிவிடு. உன்னை தேடி நான் இருக்கும் இந்த காலங்கள் இனி முழுக்க முழுக்க உனக்கு நல்லதையே தரட்டும். உன்னுடைய வெற்றியை நிச்சயமாக உனக்கு உணர்த்தட்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். எந்நாளும் இந்த வராகி உனக்கென்று துணையிருந்து ஒரு விஷயத்தை சொல்லித்தரும் இந்த நேரம் இனி எதையுமே என் குழந்தை நீ கைவிட்டு விடக்கூடாது. எந்த நேரங்களையும் என் பிள்ளை நீ தொலைக்கக்கூடாது. நாம் ஆசைப்பட்டது எல்லாமும் நாம் ஆசைப்பட்டது போலவே நமக்கான நேரங்களை நமக்கு நிச்சயமாக கொடுக்க வரும் என்பதனை புரிந்து கொண்டு நீ நல்லபடியாக வாழத் தொடங்கு. இந்த வராகி உன்னோடு துணையிருந்து உன்னை வாழ வைப்பாள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நான் இருப்பதுவே உனக்கு இந்த வாழ்க்கையில்
மிகப்பெரிய ஆச்சரியத்தை இனி உனக்கு கொடுக்கும் என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நல்லதே நடக்கட்டும் என்றும் என்றென்றும். இனி எதையும் என் பிள்ளை யோசித்து நீ சரியாக பெற்றுக்கொண்டு நம்பிக்கையோடு வாழத் தொடங்கு. என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.